சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சந்திரா அமைதியா சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்க பூமி அவர் அமைதியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு வந்து, நீங்க இப்படி சும்மா உட்காந்துட்டு இருந்தா எப்படி, இங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சந்திரா கதெல்லாம் சொல்லி கொடுக்க பூமி சொல்ல சந்திராவும் ரொம்ப சந்தோஷமா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கூடவே மீராக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிருஷ்ண பிரசாத் அங்கே வராரு. அங்கே வந்து மீராக்கும் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே மீரா வந்துட்டு, அங்கே பாருங்க என்னோட அண்ணன் எவ்வளோ வேகமாக கட் பண்ணுறாரு, நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கிருஷ்ணா வந்துட்டு ரொம்ப வேகமாக கட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் வந்து சாரதா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப வேகமாக கட் பண்ணும்போது கிருஷ்ணா வந்துட்டு கையை அப்படியே வெட்டிப்பாங்க. வெட்டினதுமே மீரா ரொம்ப பதறி போய் அவர் கையில் ரொம்ப ரத்தம் வரதை பார்த்துட்டு அந்த ஃபிங்கரை அப்படியே வாயில் வச்சுடுவாங்க. இதை பார்த்ததுமே சாரதா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க, ஒரு மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. உடனே வந்துட்டு அவங்க காய்கறியை ரொம்ப வேகமாக கட் பண்ணுவாங்க. பூரணிக்கு ஒன்றுமே புரியாது, என்னம்மா ஏமா இவ்வளோ வேகமாக கட் பண்ணுற அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக கட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. மீரா அப்படி பண்ணதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் செரியும் ககனும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ செரி ககன் கிட்ட வந்து கேட்குறாங்க, உன்னோட லவ் ஸ்டோரி என்னாச்சு, அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை பாத்தியா, எவனோ ஒரு முட்டால் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான்னு சொன்னியே, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பாத்தியா, இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்லாம் கேட்க, அப்போ ககன் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய முறை அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, பாத்தியா, அந்த பொண்ணுகிட்ட பேசினியா, அந்த பொண்ணோட லவ்வை வந்து உங்ககிட்ட சொன்னாலாம், அவளும் உன்னை லவ் பண்றாளா அப்படின்னு கேட்க, அது எனக்கு அவள் வாயால் எதையும் சொல்லலை, ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவள் என்னை லவ் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அவள் வாயை திறந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அவள் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அடுத்த முறை அந்த பொண்ணை நீ பார்க்கும்போது அந்த பொண்ணை நீ கிஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு, என்ன சொல்கிற நீ, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ககன் சொல்லும்போது கொஞ்ச நேரம் பொறுத்து ககனே யோசிக்கிறாரு. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செரி என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீ அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணி அந்த பொண்ணு உன்னை எதுவும் சொல்லாமல் அவள் கொஞ்சம் வெக்கப்பட்டானா கண்டிப்பாக அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். அப்படி உன்னை கோவப்பட்டு அடித்தானா கிடையாது, அப்படி நீ கிஸ் பண்ணதை அவள் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து வெக்கப்பட்டானா உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த மாதிரி என்கிட்டலாம் ஐடியா கேட்கணும்னு சொல்கிறது அப்படின்னு சரி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு ககன் அங்கேருந்து போயிடுவார். பூமி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. நேராக வந்து செரிக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்க, உடனே அவரோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. உடனே பூமி டென்ஷன் ஆகுறாங்க. ஆமாம், நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்ல, இல்லை லவ் ஸ்டோரினாலே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் தான். ஆமாம், என்னாச்சு அவரோட லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்க, அதுவா, அவன் லவ் பண்ணுற பொண்ணு அவன்கிட்ட இன்னும் ஐ லவ் யூ சொல்லலையாம், ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுதாம், அதான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியா கொடுத்த அப்படின்னு கேட்க, அடுத்த முறை அந்த பொண்ணை பார்க்கும்போது கிஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன், அப்படி கிஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணு எதுவும் சொல்லாமல் வைக்கப்பட்டா கண்டிப்பாக அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுறான்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னதுமே, சீச்சி இப்படியெல்லாம் யாராவது ஐடியா கொடுப்பாங்களா, இதெல்லாம் என்ன புத்தி அப்படின்னு பூமி ரொம்ப கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஷூட்டரை வந்து கூட்டிகிட்டு வராங்க பூமியை வந்து சாகடிக்கிறதுக்காக. அவங்க கிட்ட பூமியோட ஃபோட்டோவை கொடுத்து சொல்கிறாங்க, இவங்கள தான் நீங்கள் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு சரி காரியத்தை கரெக்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எப்படி பண்ண போகிற அப்படின்னு கேட்க, நான் மரத்தில் வந்து ஏறி நின்று பண்ணிவிடுவேன், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கரெக்டாக குறி பார்த்து சுட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அப்போது இல்லை அதெல்லாம் வேண்டாம், கண்டிப்பாக நீ தப்பிச்சு போகிறப்போ வந்து உன்னை தேடி பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, அதனால் வந்துட்டு நீ வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் வந்து உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நான் இந்த பார்க்கிங்க்கு வந்து அவளை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அங்கேருந்து அவளை துரத்திட்டு போய் வேறு எங்கேயாவது வந்து நீங்கள் அவளை வந்து கொலை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆளை வந்து நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே கிருஷ்ணா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக சாரதா கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு வந்துட்டு உன் கூட சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னதுமே சாரதாவுக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியத்தில் நீங்கள் இப்படி வந்து கேட்குறீங்க, யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்து வந்து என் கூட வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, அந்த கும்பலில் போயிட்டு உங்களால் வந்துட்டு நான் இவ்வளோ நாள் என் மனைவிக்கும் என் பசங்களுக்கும் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், அதனால் வந்துட்டு இனிமேல் நான் அவங்க கூட இருக்க போகிறேன்னு உங்களால் சொல்ல முடியுமா, உங்களால் தைரியமாக நீங்கள் அங்கே போய் பேச முடியுமா, இப்படி நேராக வந்து என்கிட்ட கேட்குறீங்களே, அன்றைக்கி நடு ரோட்டில் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போனீங்களே அப்படின்னு வந்துட்டு சாரதா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நான் வந்து உங்களை ரொம்ப வெறுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து போக, இப்படி கிருஷ்ணா கேட்டுட்டு இருந்ததை வந்துட்டு ககன் பார்த்துடுறாரு. ககன் நேராக வந்து அவரும் வந்துட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு பயங்கரமாக வந்து திட்டிட்டு போயிடுறாரு.
அபூர்வாவும் அவங்க சித்தியும் வந்து வந்துட்டுருப்பாங்க. சரி ரொம்ப போர் அடிக்குது, எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கணும் தானே இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒவ்வொருத்தராக வந்து டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போது ககன், சாரதா, பூரணி எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அடுத்த எபிசோடில் வந்துட்டு ககனுக்கும் பூமிக்கும் வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.